சீக்கிரம் அப்படியே வா. அது அப்புறம் எங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட் அவ்வளவு தூரம் நடத்துனாங்க. நான் வேணா வரட்டுமா? குதிரை எடுத்துட்டு வரேன். சரி வா 2 பேரும் ஓட்டலாமா குதிரையில? இல்ல அப்புறம் என்ன மயிருக்கு எடுத்துனார? ஏய் இல்லடா, நீ குதிரையில போ, நான் வந்து பொறுமையா நடந்து வந்துடுறேன். நான் வந்துருவேன். இல்ல நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் பொறுமையா வந்துடுவேன். நானு எங்க இருக்க? அதே இடம் தான். 800 700 800. ஆமா ஆமா ஓகே வந்துடுறேன் நான். கேட்டாம கரெக்டா ஒரு கேள்வி. ஆக்சுவலி கேமல்ல 2 பேர் உட்காரலாம். கேமல்ல ஆளா ஸ்பான் லொகேஷன்ல இருந்து இங்க வந்துட்டு இருந்தான். சஞ்சய் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். நான் அப்படியே மைனிங்க்கு போயிட்டேன். எமரல்டா? ஆமா எமரல் கிடைச்சிச்சு. ஏய் இதை எதை வச்சு உடைக்கணும் தெரியல. இரு, அயன் பிகாக்ஸ் வச்சிருக்கேன். எமரல் கிடைச்சிச்சுடா, சூப்பரா. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஐயோ என்னடா இவ்வளவு டீப்பா போகுது. காப்பர் தான் நிறைய இருக்கீங்க. ஒரு 20 கிட்ட கிடைச்சதுடா. காப்பர் தேவையில்லைன்னு நிறைய தரான். காப்பரை வச்சு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம்னா அது ஏதோ பிரஷ் மாதிரி ஏதோ செய்வானுங்க. சூப்பர்ரா கீழே வந்துட்டேன்டா, அடியில வந்துட்டேன்டா, லாஸ்ட்ல வந்துட்டேன்டா. சாவல பட் உயிரோட தான் இருக்கேன். ஆனா ரொம்ப அடியில வந்துட்டேன். இப்ப மேல எப்படி ஏறி வருதுன்னு தெரியல. உடச்சுதான் மேல நல்ல டீப்பா போயிடுறேன். அப்புறம் செத்தா பாத்துக்கலாம். ஆமாங்களா சும்மா பண்ணிடுவேன். லூட்டு போனா போட்டோம். இது ஹோல் தேவையில்லை. ஹோலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்டா தெரியாம. இங்க இருக்கா? தேவையில்ல. என்கிட்ட டார்ச் எடுத்து தீர போகுது. மேல ஏதாவது இருக்கான்னு தெரியல. சரி தெரியல, பாப்போம். கீழே போட்டு பாப்போம். என்னடா தம்பி இது? ஏய் தம்பி அயன் கட்சிச்சுரா. அயன் கட்சிச்சுரா. பச்சை கலர்ல இருக்கதான் ஒட்டல இருக்கேன். பச்சை கலர்ல பச்சை ஆரஞ்சு கலந்த மாதிரி டைல் மேல இருக்கு. நினைச்சல் இரு பேக் ஓப்பன் போறேன். பேக்ல காட்ட மாட்டேடா. ஜஸ்ட் அது நினைச்சல. சில விஷயம்லாம் அந்த மாதிரி ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கும். அதை வச்சு மட்டும் தான் உடைக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது உடைச்சிருப்பான். இல்ல நான் உடைக்கிறேன்னு. உடைக்கலாம்டா. பட் ஒரு நிமிஷம் உடைக்கலாம். பட் கையில வராது. இப்ப புல்ல வந்து நம்ம வந்து நார்மலா உடைச்சோம்னா உடஞ்சிரும். ஆனா கைக்கு வராதுல்ல. பட் ஷியர்ஸை வச்சு வெட்டினா ஆஹா தம்பி. டேய் இங்க 1 2 3 4 5 எவ்வளவோ அயன் இருக்குடா. அயனு எல்லாருக்குமே ஆர்மரே செஞ்சிடலாம் போல. அவ்வளவு இருக்கு. நானும் வரேன். எந்த அயன் பார்லடா எதுவுமே வெட்ட முடியல. வெட்ட முடியலையா? இல்ல மைண்ட் பண்ண முடியல. அதான் பாதி வழியா வந்திருக்கேன். 400. அப்பா உள்ள பயங்கரமா இருக்கு. ஆடா இவ்வளவு பேர் மலையை கட்டி வச்சிருக்கீங்க. மலையை கட்டி விட்டுருக்கீங்க. அதான் நான் பேசாம இங்கேயே ஃபர்னஸ போட்டு ஸ்மெல்ட் பண்ணிரட்டுமா? அதான் இங்கேயே ஃபர்னஸ போட்டு ஸ்மெல்ட் பண்ணிடுறேன். ஏன்டா இங்கேயே தங்க போறேன் நான் சொன்னேன். ஆர்மர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஒதுக்கி ஒரு ஷீல்டு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் அந்த ஷீல்டு. ஐயோ அவனோட ஷீல்டு வேற என்கிட்ட தான்டா இருக்கு. அவனுக்கு செஞ்ச ஷீல்டு. ஆமா
சரி நான் மேல வரேன். எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒண்ணா மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து இங்க வேணா கீழே வருவோம். நான் இங்க டார்ச் வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நாட் தட் சேஃப் இந்த ஏரியா. எப்ப வேணா எதுவும் வேணா வந்து கடிப்பான். இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா? ஏய் ராத்திரி ஆயிடுச்சா என்ன? இல்ல 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 க்ளீன் பண்றேன்டா. என்னடா ரெண்டு பக்கமும் கிட்ட இருக்கு. என்னடா மாட்டிக்கலாமா? டேய் 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 ஜாம்பி ஸ்பான் ஆயிட்டான்டா. சாவு 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 சாவு. டேய் அடியில தான்டா அதிகமா ஸ்பான் ஆவானுங்க. ஆனா யூசுவலா ஸ்பான் ஆக கூடாது. எப்படி ஸ்பான் ஆகுங்க? ஐயோ வலியா காணுங்க. கேவலி இது ஒரு கடுப்புடா. வலியே மறந்து போயிடும்டா. கண்டுபிடிச்சிட்டேன். மரத்தை எடுத்து வந்துடுறோம் மச்சான். பக்கெட் இருக்கா? பக்கெட் வச்சுக்கிறேன்டா மச்சான். 11 அயன் இருக்கு. உருக்கணும்னா 11 அயன் வரும் எல்லாருக்கும். அண்ணா ஒரு பக்கம் அதோ இருக்கு. நான் இங்க வச்ச மரத்தை காணும். ஏன் மரத்தை காணுமா? ஆமா. என்னடா கிணத்த காணுங்கிற மாதிரி சொல்ற? ஐயோ இருந்துடா தப்பட்டா. டேய் உன்ட்ட இது இருக்காடா? பால்ஸ் பெட் இருக்காடா? என்ன இருக்கு? பெட்டு. அதை எப்படி எடுத்து சாம்பார் ஆகும். டேய் நான் ஓரத்தை பொறுமையா வர்றேன். ஏன்டா டபுள் டேப் உட்காந்து ஓடுறோம். டேய் இப்ப நீ செத்தானா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவடா. ஆமா அதான் கேக்குறேன் மச்சான். மூணு உள்ளுடா. ஷீப் அடிச்சா உள்ளு கிடைக்கும். 3 உள்ளு கலெக்ட் பண்ணிக்க. 3 ஷீப்பான எங்கடா இங்க போய் தேடுவேன். நான் கிட்ட வந்துட்டேன். உன் பக்கத்துல இருக்கிற எல்லா மரத்தை வெட்டி அதிகமா எடுத்து உன சுத்தி வால் மாதிரி போட்டுக்க. நைட்டு முடிஞ்சாலும் நாங்க சொல்றோம். அது கூட தேவையில்லடா. நீ மண்ணை தோண்டி உள்ள போயிட்டு மண்ணை மேல போட்டு முடிக்க. அது கூட பெட்டர் தான். ஒரு குழி மாதிரி தோண்டிட்டு உள்ள போ. அந்த டர்ட் மேல கவர் பண்றது மேல மட்டும். என்ன இருட்டிடுச்சாடா? இருட்டிச்சா சூப்பர்ரா தம்பி. அடிக்கிறானா? கீழே முன்னாள் குறைஞ்சதா தம்பி? நம்ம தான் இப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வா பட்டு வா. நான் வந்து இடத்துக்கு நீ வந்தா தான் முடியும். வீடை எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேல வந்து அதே மாதிரி உட்டே போட்டுடலாமா இல்ல வேற ஏதாவது? தூங்கிட்டேன்டா வாடா. டேய் அவன் தூங்கலன்னா நம்ம எப்படி தூங்க முடியும்? பைத்தியம் பண்ணி. நான் உள்ள போய் உட்காந்துட்டேன். மண்ணும் உள்ள அப்படியே உட்காந்துக்கிட்டாடி. ஏதோ ஒரு வில்லேஜர் வீடா பார்த்து படுத்துக்கிறேன். அதோ சீனடா. நீ என்ன பண்ணு, பாத்துக்கிட்டே இரு என்ன கிளைமேட் இருக்குன்னு சொல்லிட்டு காலையில விடிற வரைக்கும். ராத்திரி ஆயிடுச்சுங்கிறதுனால பாலா ஒரு நல்ல இடமா பார்த்து மண்ணை தோண்டி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். அப்படியே சஞ்சய்வும் ஏதோ ஒரு வில்லேஜரோட வீடுக்குள்ளே போய் பூந்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி வரை இந்த கேவுக்குள்ளேயே ராத்திரி முழுக்க சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கவே இல்லை. டேய் சஞ்சய் வந்து படுறா. அவன் ஒருத்தன் ஆல்ரெடி படுத்துட்டான். நானும் படுத்துட்டேன். டேய் அதுங்க வரதுக்குள்ள சீக்கிரம் படுறான். டேய் என்னடா ஆன சஞ்சய்? டேய் யாரும் அட பாவி. இங்க வா. நான் இப்போ கேவுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சாப்பாடு இருக்கா? சாப்பாடு என்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு. வந்து பக்கமே தானே வளர்ந்துருந்தா செம்மையா இருக்கும். இல்ல நம்ம தள்ளி போயிட்டோம்னா வளராது. அப்படியா? ஆமா மச்சான் ஒரு செஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வாடா. ஒரு செஸ்ட் இல்ல வேணாம் விடு, நானே பண்ணிடுறேன். இப்ப நான் வரவா வேணாமாடா? செஸ்ட் செஞ்சு எடுத்துட்டு வா தானே சொன்னேன். செஞ்சு எடுத்துட்டு வரவா? இல்ல வேணாம் விட்டுரு வா. ஏய் உங்க 2 பேருக்கு 2 பிக்காக்ஸ், அதுக்கப்புறமா கத்தி. ஒருத்தனுக்கு கத்தி செஞ்சிடறேன், ஒருத்தனுக்கு ஆக்ஸ் செஞ்சேன். இல்ல 2 பேருக்கும் கத்தியே செஞ்சிடறேன். ஓ இடம் இல்லையா? டேய் இவனே இந்தா இவனே. ஐயோ சர்றா.
இந்த இந்த இதை எடுத்துக்க. அது கையில வச்சுக்க. இங்க வா இவனே, மெட்டல் அயன் பிக்கெக்ஸ வேஸ்ட் பண்ணாத. இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள், அடிக்கிறதுக்கு மட்டும்தான். இந்தா எடுத்துக்க. ஓகே. அயன் பிக்கெக்ஸ் சும்மா யூஸ் பண்ணக்கூடாதுடா. அயன் பிக்கெக்ஸ அது ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணணும். சரி, செஸ்ட் எங்க இருக்கு? இரு உங்க 2 பேருக்கு கத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு அயன் தான் இருக்கா? சூப்பர்ரா. ஒருத்தங்க வா, ஒருத்தன் தனியா வா, கத்தி தரேன். இங்க கத்தி போட்டுருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. எவனது? டேய் என்னாச்சுடா? இங்க வா, நான் கத்திய போடுறேன், எடுத்துக்க. எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டான். அது அயன் கத்தி, எடுத்து சேஃபா வச்சுக்க. இவனே, நான் உனக்கு கத்தி தரேன், எடுத்துக்க. போட்டுட்டேன், எடுத்துக்க. பின்னாடி வா. எடுத்துக்கிட்டான். அப்பாடா, இப்பதான்டா உண்மையான பிரச்சனையா ஆரம்பிக்க போகுது. போலாம். வில்லிட்டன்டா. டீப்பாவுல போன வாங்க. கிடைச்சது. டேய் எனக்கு அங்க ஒரு இதுல கிடைச்சது. டேய் அடிக்காதடா, செத்துருவேன்டா. வாடா. என்னடா இது இப்போ மோசமா இருக்கு, ஹெல்த் குறையாது. தம்பி நீ ஒழுங்கா உள்ள வா, சுத்த முட்டு. நான் இருட்டா இருக்கு. இருடா டார்ச் வைக்கிறேன். என்ன கல் இது? ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கா? இல்ல கல்லு தானா? ஏன் கத்தி வச்சு எடுத்துட்டு இருக்கையோ? கேட்கல. ஸ்பானே ஆக விடாத போயினே இருக்கா? டேய் நில்றா. இருடா எப்படிடா இதை விட்டேன் மச்சான்? அந்த டார்ச் வச்சுட்டே தான் வந்திருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பேரை தாண்டா பாத்துட்டு வந்துருக்கேன். நானும் அதான்டா பண்றேன். மொத்தம் சம பெரிய கேவிடா. எங்கடா இருக்கீங்க? டேய் நான் உண்மையிலேயே கேம் செக்ஷுவல் ஆயிட்டு இருக்கேன். என்னடா மேல போறீங்க? என்னடா சொல்ற? இங்க இருக்கிற அயன் மொத்தத்தை உடச்சு எடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமா வந்துக்கினே இருக்கானே. இவன் தான் அயனு, இதுதான் அயன் ஓரு. எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எல்லாமே உனக்கு. பக்கம் எதாவது இருக்கான்னு பாக்குது. எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இருங்க டார்ச் தரேன், எடுத்துட்டு போங்க. இங்க ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் ஸ்டோன் இருக்கு, எடுக்கவா இருக்கும்? இது இந்த ஸ்டோன்லாம் நார்மல்டா, குப்படா. நான் தேவையில்லன்னு தூக்கி போட்டு போனதுடா இதெல்லாம். அப்படியா? ஆமா, ஸ்டோன் இருக்கு, யூஸே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு வெஸ்ட் தெரியுமா? நான் இத பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகும். டார்ச்ச குடுறா. நீங்க கொஞ்ச நேரம் கீழே போடு, நான் போய் வேற ஏதாவது பண்றேன். இரு, கீழே போடுங்க. சாரி, எடுத்துட்டு போ. எங்க போட்டு போட்டேன்டா, எடுத்துட்டு போடா. தேவையான அவ்வளவு காயின் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். மேலையும் பாத்துட்டு வாங்கடா, மேலையும் சொல்லிருக்கோம். அந்த வழியா போய் எங்க மேல இருக்குடா, இங்க பாரு, மேல பாரு. காப்பர்னா இருக்கு, அது எடுக்கவா? காப்பர் தேவையில்லடா, அயன் மட்டும் எடுறா. அயன் கிடைச்சிச்சு. நம்ம இன்ஃபினிட் அயன் ஃபார்ம் பண்ணிடலாம். டேய் என்னாச்சு? ஒண்ணுல ஒரு கேம்ல இன்ஃபினிட் அயன். டேய் இவன் என்னடா? டேய் பிகாக்ஸ் மாத்திரா, என்னடா கத்தி வச்சு அடிச்சிட்டு இருக்க? அயன் பிகாக்ஸ் வேணாம், கல்லு ஸ்டோன் பிகாக்ஸ் இல்லையா அவங்கிட்ட? இரு நான் தரேன். ஐயோ என்கிட்டயே ஒண்ணுதான் இருக்கு. இந்தா ஸ்டோன் பிகாக்ஸ் மாத்திக்க. பாய் போக போக ரொம்ப இருட்டா இருக்கு. டார்ச் வச்சுட்டு போடா. என்னடா டார்ச் அவ்வளவு இருக்கு? இந்த கல் என்ன? இது ஒன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கா? என்ன கல்லுமே தெரியல. கோடி வாங்கி கொட்டு பேரு வந்து இவனே பால்ஸ். வா, என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா.
இருடா எந்த பிக்கேக்ஸே இல்லை பிக்கேக்ஸ். ஏன்டா இப்பதான்டா உனக்கு தந்தேன். எங்கடா தந்த? ஒன்னு தூக்கி போட்டேன் மச்சான். எடுக்குவா டீப் சைட்டா இதுவா? டேய் அது எதுக்குடா? அது கோபிள் ஸ்டோன் மாதிரி தான்டா அதுவும். இனிமே டீப்பா போக போக இந்த கல்லு தான் இருக்கும். சூப்பரா மச்சான் மச்சான் தண்ணியில குதிச்சுட்டு கீழே வாயேன். செமையா ஒரு இடம் இருக்கு. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? டைம் இருக்கு எடுக்கலாம் தான் போறேன். மச்சான் மச்சான் அதை விடுறா, நீ அப்படியே கீழே குதிச்சுட்டு வாடா. நானா எடுத்து பேசாம கிரீப்பர் இருக்காதுல்ல. ஓபன் லாபிஸ் லசூலி, கோல்டு, ரெட், அயன் ஷாஃப்ட். ஆமா செம செம லூட்டு கிடைச்சிச்சு. ரெண்டும் அதை ஓபன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மச்சான் இங்க வந்து ஸ்பைடர் ஸ்பானர் இருக்கும்டா, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அதுகிட்ட. அது மேல டார்ச் லைட் வச்சிட்டோம்னா ஸ்பான் ஆகாது சரியா? மச்சான் இங்க வாயேன், இங்க வாயேன், இங்க வாயேன். அயன் பிக்காக்ஸ் எடுத்துக்க, கையில அயன் பிக்காக்ஸ் எடுத்துக்க. இது பேர் தான் லாபிஸ் லசூலி. அயன் பிக்காக்ஸ் வச்சிடுறா. இத வச்சுதான் என்சான்ட்மென்ட் பண்ணோம். இது எதுவும் இல்ல, நீ பேசாம இவன் இது அது எடுக்கணும். அது எடுக்கணும். மச்சான் இங்க வாங்கடா, இங்க இருக்குடா. இங்க வாங்க, இங்க இருக்கு பாரு. இதான் ரெட் ஸ்டோன். ரெட் ஸ்டோன் இது வந்து இது வந்து நீங்க எப்படி வேணா எடுக்கலாம். ரெட் ஸ்டோன் தான் சர்க்கியூட் மாதிரி, இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற சர்க்கியூட் மாதிரி. என்ன ஒரே தெரியாம அதுல ஒரு பாதி எடுத்து ரயில் ட்ராக் எடுக்குவாடா. ரயில் ட்ராக்கா? அது இப்போதைக்கு வேணாம், வச்சிரு. அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேவைப்படுற. என்னடா இங்க கோல்டு கூட இருக்கு மச்சான், ஆனா கோல்டு அவ்வளவு முக்கியமானது இல்ல, அதனால விட்டுறலாம். ஏய் வவ்வால் அடிக்காது மச்சான். என்டர்மேன்டா. டேய் மச்சான் தரையவே பாத்துட்டு இருங்க. என்டர்மேன் பக்கத்துல வந்தானா அவன் கண்ணை பாத்தீங்கன்னா கொலை பண்ணிடுவான். நெக்ஸ்ட் இன்ஃபினிட் ஐயோ வந்துட்டான். இன்ஃபினிட் அயன் ஃபார்ம் பண்ணோம், அது பண்ணிட்டோம்னா ஈஸி ஆயிரும். டேய் ஸ்கெலிட்டன்டா. இருடா என்ன என்ன ஸ்கெலிட்டன் வச்சிட்டு இருக்கான். ஷீல்ட் க்ரவுச் பண்ணு, ஷீல்ட் புடிச்சுப்ப. க்ரவுச் பண்ணி ஷீல்ட் புடிச்சுப்ப. சூப்பரா. ஏன்டா கையில வச்சிருக்கீங்க? க்ரவுச் பண்ணாலே போதுமாடா? ஆமா க்ரவுச் பண்ணாலே போதும், ஷீல்ட் புடிச்சுப்பா. கண்டிப்பா சாப்பிடு. சாம பெரிய கேவடா இது. என்ன அடியில வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஏதாவது கிடைச்சுன்னா எடுத்துக்கோங்க, வெளியே போறதுதான் இப்ப கஷ்டம். இங்க இருக்கக்கூடாது. என்ன பச்சை கலர்ல இருந்துச்சுன்னா மச்சான் வாட்டர் ஃபார்மிங் பண்ணுவோமா? வாட்டர்ல மைனிங் பண்ணுவோமா? அண்டர் வாட்டர் மைனிங். டைமண்ட் இது வரைக்கும் கிடைக்கல. இங்க அயன் இருக்கு பாரு, போறான். எல்லா இடத்துலயும் நிறையவே நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவை. என்கிட்ட வந்து
டைமண்ட் கிடைக்கல. நம்ம இன்னும் 8ல தான் இருக்கோம். இன்னும் மைனஸ்ல அது ரொம்ப தூரம் போகும் அடியில. எப்படியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு எங்கேயோ வந்து க்ரீப்பர் வந்து என் பக்கத்தில் வந்து வெடிச்சிருச்சு. இப்போதைக்கு நான் செத்து போயிட்டு எங்கேயோ போய் ஸ்பான் ஆகிட்டேன். இப்போ அங்கேருந்து திருப்பி வரணும். அதுக்குள்ளே அவனுங்களை எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்புறம் ஏதாவது பிடிக்கலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஹாஸ்டல் வீஸ்தா மாமே.